எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு அற்புதமான பயணம் போக போறவங்க. சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏஞ்சியோகிராம் பரிசோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பரிசோதனை முடிவில் அவர் நல்லபடியா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நியூஸ் பேப்பர்ல படித்தோம். அவர் மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏஞ்சியோகிராம் அப்படிங்கிற பரிசோதனை செய்யப்படுது. ஆனா இந்த டெஸ்ட் குறித்த புரிதல், விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த வீடியோவில் இந்த ஏஞ்சியோகிராஃபி டெஸ்ட்டை குறித்து விரிவா பேசுவோம் வாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏஞ்சியோகிராம் பரிசோதனை அப்படிங்கிறது உங்க ரத்த நாளங்களுக்கான கூகுள் மேப்ஸ் மாதிரி. கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தி தான் இன்னைக்கு வழி கண்டுபிடிச்சு போறோம். அதே மாதிரி ஒரு கூகுள் மேப் தான் ஏஞ்சியோகிராம் பரிசோதனை உங்க இதயத்தை சுற்றி உள்ள ரத்த நாளங்களுக்கு. ஏஞ்சியோகிராஃபி பரிசோதனை அப்படிங்கிறது இப்போ உங்க ரத்த நாளங்கள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைவே போன்றதுங்க. இந்த ஹைவேல எப்ப வேணா டிராபிக் ஜாம் ஏற்படலாம். அதே மாதிரி உங்க ரத்த நாளங்கள்ல எப்ப வேணா டிராபிக் ஜாம் ஏற்படலாம். சாதாரணமா டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா எல்லாரும் ஹார்ன் அடிப்பாங்க. பட் ரத்த நாளங்கள் அமைதியானவை, சத்தம் போடாது. ஜாம் ஆனாலும். ஏஞ்சியோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில இருந்து வந்தது. ஏஞ்சியோ அப்படின்னா ரத்த நாளம், கிராஃபி அப்படின்னா எழுதுதல். அதனால ரத்த நாளங்களுடன் எழுதுதல் அப்படிங்கிறது தான் இதற்கு பொருள். கவலைப்படாதீங்க, இதுக்கு பேனா தேவையில்லை எழுதுறதுக்கு. இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோங்க. எப்போ ஆஞ்சியோகிராஃபி தேவைப்படும்? உங்க உடல் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஆனா அது விசில் அடிக்கிறது மாதிரி, ஹார்ன் அடிக்கிறது மாதிரி இல்ல. மிக நுட்பமான சிக்னல்கள், அறிகுறிகள். ஃபர்ஸ்ட் இதய தொடர்பான அறிகுறிகள். மார்பு வலி இருக்கா, தோள்பட்டை வலி இருக்கா, கழுத்து, இடது கையில் அந்த வலி பரவுதல் போன்ற உணர்வு. இந்த வலியெல்லாம் உங்கள் இதயம் கொஞ்சம் என்ன கவனிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல். அடுத்து மூச்சு விட சிரமம், குறிப்பா படிக்கட்டு ஏறும் போதோ இல்ல சாதாரண வேலை செய்யும் போதோ இருந்தா இதை நம்ம கவனிக்கணும். பொதுவா காலையில எழுந்தோன்னு சுறுசுறுப்பு தான் இருக்கும். காலையில எழுந்தோன்னு அசாதாரண சோர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சம்திங் ராங். திடீர்னு கடுமையான தலைவலி. இந்த தலைவலியோட கேரக்டர் அந்த மின்னல் வெட்டு மாதிரி ரொம்ப தீவிரமான தலைவலியா உங்களுக்கு தோணுது, வருது அப்படின்னா பேச்சில் குளறல், ஒரு பக்கமா கை கால் வீக்கம் அல்லது பார்வை மங்குதல், இதெல்லாம் என்ன சிக்னல் அப்படின்னா உங்க மூளை கொடுக்கக்கூடிய சிக்னல். நான் நல்லபடியா இல்லப்பா, என்ன கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல். தலைவலி, பேச்சு குளறல், கண் பார்வை மங்குதல் போன்ற விஷயங்கள். இது எதையுமே நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த சிக்னல்லாம் உங்க மூளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய SMS மெசேஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து கை கால் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது கை கால் வலி, குறிப்பா தொடர்ந்து நடக்க முடியாமல் நிற்க வேண்டியிருந்தால் இது கிளாடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் வரக்கூடிய ரத்த கட்டுகள். ECG, எக்கோ, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. இது கொஞ்சம் நார்மலா இல்ல அசாதாரணமா இருக்கு அப்படின்னா உங்க இதயம் ஃபைனல் டெஸ்ட்ல பாஸ் ஆகலன்னு அர்த்தம். அதனால ரீடெஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்கு. ரீடெஸ்டிங் திருப்பி அதே எக்ஸாம் எழுத வைக்காம நாம ஒரு புது டெஸ்ட் பண்றோம். இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க. அதுதான் ஏஞ்சியோகிராம். ஏஞ்சியோகிராஃபி அப்படிங்கிறது ஒரே வகை கிடையாது. நார்மலா டீ வாங்கணும் அப்படின்னா கட்டஜாயா பிளாக் டீ இருக்கு, பால் டீ இருக்கு, வித் சுகர் இருக்கு, வித்தவுட் சுகர் இருக்குங்கிற மாதிரி கொரோனரி ஏஞ்சியோகிராஃபி அப்படிங்கிறது தான் உங்க இதயத்துக்கு பண்ணக்கூடிய ஏஞ்சியோகிராஃபி. உங்க இதய ரத்த நாளங்களுக்கானது. உங்க இதயத்தோட பிளம்பிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, பைப்புகள்லாம் அடைபடாம இருக்கா அப்படிங்கறத நேரடியா பார்க்கக்கூடிய முறை. இதே மாதிரி மூளைக்கும் நம்ம பண்ண முடியும். இது செரிப்ரல் ஏஞ்சியோகிராஃபி, மூளையில் செய்யப்படக்கூடிய ஒரு டெஸ்ட் ஏஞ்சியோகிராம். மூணாவது பெரிஃபரல் ஏஞ்சியோகிராஃபி. கை கால் வலிகள் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, நடக்க சிரமப்படுறது, கொஞ்ச தூரம் நடந்த உடனே வலி ஏற்படுறது போன்ற விஷயங்கள். இதுக்குமே இந்த ஏஞ்சியோகிராம் இருக்கு. அதான் பெரிஃபரல் ஏஞ்சியோகிராஃபி. சரிங்க, இப்ப அடுத்து ப்ரொசீஜருக்கு உள்ளார வருவோம். எப்படி இது செய்யப்படுது? இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் கிடையாது. டிவி சீரியல்லாம் ஃபுல் ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு தட்டார்னு மியூசிக் கொடுத்து பயமுறுத்தக்கூடிய வகையில இருக்கும். இப்படிப்பட்ட டெஸ்ட் கிடையாது ஏஞ்சியோகிராம். சாதாரண டெஸ்ட். முதல்ல உங்களுக்கு ஒரு கவுன் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்ல கவர் பண்ணிருக்கும், பின்னாடி நாடா வச்சு இழுத்து கட்டுற மாதிரி ஃபேஷன் ஷோல நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஏஞ்சியோகிராம் ரூம்குள்ள போன உடனே நகை, பல்செட்டு, உங்க உடம்புல எந்த ஒரு மெட்டல் இருந்தாலும் அந்த மெட்டல்ஸ் கழட்டி வச்சிடணும். அடுத்து ஒரு சின்ன ஊசி கத்தீட்டர் போடுற இடத்துல, அதாவது ஒரு ஒயர் மாதிரி உள்ள விட போறாங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஊசி போட்டு மரத்து போக வைக்கிறது. பல்லுல பல்லு எடுக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஊசி போடுவாங்க மரத்து போக வச்சு, அதுக்கப்புறம் எடுப்பாங்கல்ல, அது நீங்க எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். சேம் திங் தான் இங்கேயும். ஒரு சின்ன ஊசி மரத்து போன உடனே உங்க ரத்த நாளங்களுக்குள்ளார மணிக்கட்டு பகுதி இல்லைன்னா தொடை பகுதியில இது செலுத்தப்படும். இதை உள்ள விடும்போது ஒரு சிறிய ஒயரை உள்ள விடுவாங்க. இது நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, வெர்மிசெல்லி நூடுல்ஸை ரத்த நாளங்களுக்குள்ள நுழைச்சா எப்படி
எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு பெரிய நீளமான வெர்மிசெல்லி நூடுல்ஸ் இப்ப ரத்த நாளங்களுக்குள்ள உள்ள போக போகுது. இந்த கத்தீட்டரை உள்ள நுழைச்ச பின்னாடி உள்ளார ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதன் வழியா அந்த டைய உள்ள செலுத்துவாங்க. செலுத்தினோன்னா ரத்த நாளங்களுக்குள்ளார இந்த டை பாயும் போது உங்களுக்கு ஒரு சூடான உணர்வு ஏற்படும். யாரோ ரத்த நாளங்களுக்குள்ள காஃபியை ஊத்துற மாதிரி ஒரு சூடு உங்களுக்கு ஏற்படும். இந்த சூடான நேரத்திலேயே வந்து டக்கு டக்கு டக்குன்னு மல்டிபிள் கதிர்கள் அந்த ரத்த நாளங்கள் மேல படும். அதாவது மல்டிபிள் எக்ஸ்ரேஸ் எடுக்கப்படும். இது வந்து உங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல எடுக்கக்கூடிய ஒரு போட்டோ ஷூட் மாதிரி தான். முழு செயல்முறையுமே 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். 2 சீரியல் பார்க்குற நேரம். ஆனா சீரியல் பார்க்குற அளவுக்கு பொழுதுபோக்கா இருக்காது, போர் அடிக்கும். இந்த ஆஞ்சியோகிராம் பரிசோதனைக்கு முன்னாடி 6 to 8 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. நள்ளிரவுல ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் வயிறோட இருக்கணும். நீங்க எடுத்துக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் டாக்டர்கிட்ட சொல்லணும். குறிப்பா அலர்ஜி இருக்காங்கிறது சொல்லணும். வீட்டு வைத்திய முறைகள் ஏதாவது பின்பற்றுறீங்க அப்படின்னாலும் நீங்க சொல்லணும். அயோடின், இறால், நண்டு, டை எதுக்கு அலர்ஜி இருந்தாலும், மாத்திரை அலர்ஜி இருந்தாலும் நீங்க சொல்லணும். ஏன்னா அலர்ஜி வச்சுக்கிட்டு நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த டை நம்ம ரத்தத்துக்குள்ள போன பின்னாடி அது சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏதாவது காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா உள்ளுக்குள்ள டான்ஸ் பயங்கரமா நடக்கும் ரத்த நாளங்கள்ல. அந்த டான்ஸ் ஏற்படாம சுமூகமா இந்த வேலை முடியணும் அப்படின்னா வந்து நீங்க முன்னாடியே அலர்ஜி இருக்காங்கிறத சொல்லணும் மறக்காம. இந்த டெஸ்ட் முடிச்ச பின்னாடி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டை உடம்புக்குள் செலுத்தப்பட்ட அந்த டை வந்து வெளியேற்ற வேண்டிய நேரம். இதை வந்து சிறுநீரகம் இந்த வேலையை செய்யும். பார்ட்டி நடந்து முடிஞ்ச பின்னாடி பார்ட்டி ஹால வர்க்கர்கள் சுத்தம் செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி சிறுநீரகம் தான் இந்த வேலையை செய்யும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கருவுற்ற பெண்கள் இல்ல கர்ப்பமா இருக்கீங்கிற டவுட் இருந்தா கூட அதையுமே நீங்க சொல்லிடணும். போட்டோ ஷூட் எடுக்கிற நேரம் வந்து கர்ப்பகாலம் கிடையாது. அது குழந்தைகள், அம்மா எல்லாரையும் பாதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, இதுக்கான செலவு எவ்வளவு செலவாகும் டாக்டர் அப்படிங்கிறது. பொதுவாக இந்தியாவில் இதற்கான செலவு அப்படிங்கிறது நீங்க மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது குறைவு தான். ஆனாலுமே நம்மளுக்கு இது அதிகம். கொரோனரி ஆஞ்சியோகிராஃபி 30,000 60,000 வரை ஆகுது. செரிப்ரல் ஆஞ்சியோகிராஃபி அதே ரேஞ்சு. பெரிஃபரல் ஆஞ்சியோகிராஃபி அதுவும் அதே ரேஞ்ச் தான். இதை விட டைரக்டா கொஞ்சம் விலை குறைவானது சிடி ஆஞ்சியோகிராஃபி. இதெல்லாம் வந்து பிரைவேட்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் சிஎம்சிஹெச்ஐஎஸ் ஸ்கீம்ல கவர் செய்யப்பட்ட ஒரு டெஸ்ட். அதனால ஜென்ரலா ஒரு 2000 8,000 முடிஞ்சிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லயும் இது கவர் செய்யப்பட்டிருக்கு. ஆயுஷ்மான் பாரத், சிஜிஹெச்எஸ் ஸ்கீம்லயும் 5 லட்சம் வரை இதுக்கு கவரேஜ். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்காவில் என்ஜியோகிராஃபி பண்ணும் அப்படின்னா $30,000 25 லட்சம் வரை செலவாகும். சிங்கப்பூர்ல $18,000 15 லட்சம் செலவாகும். மெக்சிகோ $11,000 9 லட்சம். இந்தியாவில் $300 to $800 $25,000 முதல் $65,000 வரை. பட் உடனே நீங்க சொல்ல சார் நான் எவ்வளவு செலவு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் மாறுபாடுகள், ஹாஸ்பிட்டலோட வகை, டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஊர், சிட்டியா இல்ல டவுனா போன்ற பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு இதை தீர்மானிக்கிறதுல. சரி, எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா துல்லியமா நம்மளால எந்த இடத்துல அடைப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இதை அடிப்படையா கொண்டு ட்ரீட்மெண்ட் தீர்மானிக்கப்படுது. வெறும் பிளாக் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உடனடியாக அந்த பிளாக்கை நீக்குவதற்கான செயல்பாடுகள் யாரும் செய்ய போறது கிடையாது. ஏன்னா உங்க இதயத்தோட ஜெனரல் ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்கு, நல்லா துடிக்குது, அதோட பம்பிங் திறன் என்ன போன்ற பல விஷயங்களை நம்ம கணக்கில் கொண்டு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை முடிவு செய்யப்படும். வயசு போன்ற பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இந்த டெஸ்ட் வந்து ஒரு கதவை உடைச்சு உள்ள போறதுக்கு பதிலா கதவோட சாவி துவாரம் வழியா நம்ம உள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் இது. ஓபன் சர்ஜரிக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்குது, இந்த இதயத்துக்குள்ள என்னதான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்காகவே வந்து நம்ம இதை செய்யறோம். பிளஸ் எல்லாத்தையும் நேரடியா பார்க்குறோம், லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி நேரடியா நம்மளால பார்க்க முடியுது. இதான் இதோட அட்வான்டேஜ். சரி டாக்டர், எல்லாம் ஓகே, ரொம்ப உயர்வா சொல்றீங்க, எதுவும் பிரச்சனையே கிடையாது. இதனால பிரச்சனைகள் அதாவது வெரி ரேர் தான். பட் இருந்தாலும் பக்க விளைவுகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ப்ரோபை உள்ள செலுத்துறதுக்கு போடப்படக்கூடிய கட், அந்த இடத்துல கொஞ்சம் காயம் ஏற்படலாம், வலி, அசௌகரியம், இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருக்குமே இருக்கும். ரத்தப்போக்கு அப்படிங்கிறது சில சமயம் சில பேருக்கு அதிகமா இருக்கலாம். ஒருவேளை ரத்தம் முறைதல் தன்மையை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். தொற்று ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்ல வந்து நம்ம ப்ராப்பரா அதை பண்ணி ஸ்டெரிலைஸ்டு கண்டிஷன்ல பண்ணும்போது இதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் இதெல்லாம்
தெரிஞ்சுக்கணும். நீங்க முக்கியமா அலர்ஜி ரியாக்ஷன், அதனால தான் சொன்னேன் ஃபர்ஸ்டே யாரெல்லாம் அலர்ஜி இருக்கோ அது முன்னாடியே சொல்றது முக்கியம். 4வது கிட்னி பிரச்சனைகள் இருக்குன்னா சிறுநீரக டெஸ்ட் முன்னாடியே பண்ணிக்கிறது என்னைக்குமே சேஃப். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அந்த டையை உள்ள செலுத்திய பின்பு அந்த டையை வெளியேற்றுவதற்கு கிட்னிகள் நல்லபடியாக செயல்படணும். சிறுநீரக செயல்படாம போச்சு அப்படின்னா டேஞ்சர் இல்லையா? அதுக்காக தான். கடைசியா மிக மிக அரிதான ஒரு விஷயம் தான், பட் ஆன் டேபிள் சில பேருக்கு அட்டாக் வருமா, ஹார்ட் அட்டாக் ஏற்படுமா, வெரி ரேர், ஆனா ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. எனிவே டெஸ்ட் செஞ்சு முடிச்சோம் பின்னாடி ரெக்கவரி எப்படி இருக்கும், 24 to 48 மணி நேரம் வந்து கண்டிப்பா எதுவும் கடினமான பொருட்கள் தூக்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ரத்தப்போக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். கான்ட்ராஸ்ட் டையை வெளியேற்றுவதற்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும். சிறுநீரகம் அப்பதான் வெளியேற்றும். டிஸ்சார்ஜ் ஆன பின்னாடி வலி இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா காய்ச்சல் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போகணும். கை கால்களில் செய்யப்பட்டிருக்க கையில வந்து குளிர்ச்சி, காலில் மரத்த போதல் போன்ற உணர்வுகள்லாம் இந்த டெஸ்ட் செஞ்ச பின்னாடி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். மார்பு வலி அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் பார்க்கணும். ஜென்ரலாக ஒரு 2 நாளில் வந்து இயல்பான வேலைகளுக்கு, சாதாரண வேலைகளுக்கு நம்ம திரும்பலாம். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. பொதுவாக எல்லாருக்கும் ஏஞ்சியோகிராம் டெஸ்ட் பரிந்துரைக்கப்படுவதில்லை. இருந்தாலும் ஏஞ்சியோ டெஸ்ட் உங்க டாக்டர் பரிந்துரைத்தால் ஒரு வாட்டி செய்யறதுல தப்பு கிடையாது. பெரிய பயம் இதை குறித்து வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக என்னோட அட்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான அவசியமே ஏற்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.